ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி அக்னிவீரோட ரீசனிங் அண்டு மேக்ஸோட ப்ராக்டிஸ் செட்டு 3 தான் ஃபைட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து அக்னிவீருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 12th முடிச்சுட்டு இல்லை 12th இப்போ தான் படித்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து 12th முடிச்சோடனே ஒரு 4 இயர் வந்து நம்மளுக்கு ஜாப் வேணும், அதுவும் ஆர்மி சைடு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அக்னிவீர் ட்ரை பண்ணலாம். அதுக்கான ப்ராக்டிஸ் செட்டு தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் தமிழ்லேயே ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். இட்ஸ் பெட்டர். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அக்னிவீர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசனிங் அண்ட் மேக்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்துலாமா? ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள் எனில் அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ப்ளஸ் பி, ஓகேங்களா? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் சி ப்ளஸ் ஏ, ஓகேங்களா, 20 நாளில் முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ப்ளஸ் சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஃபைட்டர்ஸ். எல்சிஎம்மில் எது வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 60 போடலாமா? ஸோ கண்டிப்பாக இதோட எல்சிஎம் 60 தான் இருக்க முடியும். பிகாஸ் இங்கே 4 டைம்ஸ் போடலாம், நீங்கள் 3 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு, ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்ட் கிடைக்கும். எஃபிஷியன்ட் வந்து எது? 2A, ஓகேங்களா? 2A 2B 2Cயோட எஃபிஷியன்ட் கிடைக்கும். பட் நம்மளுக்கு A ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் தான் வேணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வருதா? ஸோ இந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2Cயோட எஃபிஷியன்ட். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறங்க, நம்மளுக்கு 6 வரும். ஸோ 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது வரக்கூடிய எஃபிஷியன்ட் வந்து இதுதான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபிஷியன்ட் தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் அந்த வேலை முடியுன்றதும் தெரிஞ்சிடும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 10 days வருது. ஸோ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1, ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 மீட்டர் நீளமுள்ள கம்பியினால் ஆனால் வட்டத்தின் பரப்பளவை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் நீளம் இருக்கா அந்த கம்பி, அதை வந்து நம்ம வட்டமாக மாற்றும் போது அதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபைட்டர்ஸ் 1 மீட்டர் நீளம்ன்ற கம்பியை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவு தெரிஞ்சிடும். அப்போ அந்த 1 மீட்டர் ஈக்குவல் டு சுற்றளவுக்கு வந்ததில்ல, அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், கரெக்டாக? சூப்பர். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பையை வந்து 22/7ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை நீங்கள் 4ஆல் டிவைட் கேன்சல் பண்ணால் 11 இருக்கும். அந்த 4 இங்கே கேன்சல் பண்ணால் 25 இருக்கும், கரெக்டாக? தென் அப்போது 25/7 இன்ட்டு 7 /11 இது மட்டும் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். 25 × 7/11. அப்போ ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? அதாவது பை r² தானே வட்டத்தோட ஏரியாவோட ஃபார்முலா. அப்போ அந்தபடி போகும்போது இங்கே ஒரு 22/7, அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் 25 × 7/11, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஃபார்முலா தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 22 இங்கே ஒரு டைம் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வருது, ஓகேங்களா? தென் ஒரே ஒரு 11 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது, நம்மளுக்கே பார்த்தா தெரியுது, ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் அப்போ என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணுவோமா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 11 டிவைட் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 50 வருது, ஓகேங்களா? தென் 50 7 பண்ணால் ஒரு 350 × 25 கண்டுபிடிச்சிட்டு 11 டிவைட் பண்ண வேண்டியதான். 350 × 25, ஓகேங்களா? ஸோ 350 × 25 தென் 11 டிவைட் பண்ணுறோம். ஸோ 5ஆல் பண்ணும்போது 0, 25 ஒரு 2, தென் 15 ஒரு 17 வருது, ஓகே. தென் அதுக்கப்புறம் ஓவராலாக 700 வந்துடும். அப்போ 0,578, ஓகேங்களா? ஸோ அப்போ 8750 இதை வந்து நம்ம இப்போது 11ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ வீடியோஸ் அப்போ நான் 7 டைம்ஸ் போட்டால் 77 வருமா? ஓகே. ரிமைனிங் வந்து இங்கே 10 இருக்குது, ஒரு 5 இருக்குது ஃபைட்டர்ஸ். 5 இறக்குறேன். தென் அதுக்கப்புறம் எத்தனை டைம் போடலாம்னா திருப்பியும் 9 டைம் போடலாம். 9 டைம் போட்டால் 99. தென் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 6 வருது. 6 வந்ததுனால 0 இறக்கிட்டா இன்னும் ஒரு 5 டைம்ஸ் போடலாம், கரெக்டாக? அப்போது 795 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த
ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான், சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ மூவ் டு த தேர்ட் கொஷின். இதில் என்னப்பா சொல்கிறாங்க, ஒரு டயரின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அது 50 சுழற்சிகளில் எவ்வளோ தூரம் கடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு டயரோட ஆரம் வந்து R = 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கல 2πr. அப்போ கண்டுபிடிச்சா 2 × 22/7 அண்டு ஒரு 7. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 44 சுற்றளவு வருது. ஓகேங்களா? அப்போது இது 50 டைம்ஸ் போகுது. ஓகேங்களா? ஸோ 50 டைம்ஸ் போகும்போது எவ்வளோ சென்டிமீட்டரு கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அப்போது 44 × 5 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஒரு 20, 0, 20, 22, 0 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. நவ் வி ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு மீட்டர். அப்போனா 100 டிவைட் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 22 மட்டும் தான் இருக்கும். அப்போது 22 மீட்டர் வந்து கவர் பண்ணுது ஃபைட்டர்ஸ் 50 சுழற்சி மேற்கொண்டா. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஒரு அலுவலகத்தில் உள்ள 20 பணியாளர்களின் சராசரி மாத சம்பளம் எவ்வளோ? 1900. மேலாளர் சேர்ந்தா மாத சம்பளம் வந்து 2000 மாறிடுது. ஓகேப்பா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது 20 பேருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 38 ஒரு 3 0. தென் இது 42 ஒரு 3 0. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்கப்பா. நம்மளுக்கு 4000 வருது. ஸோ இந்த 4000 தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலாளரோட சம்பளம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆட் ஆகுது. ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. இப்போ 5th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். உயரம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்ட உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிண்டரோட என்ன சொல்லுது, வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் = πr²h. ஸோ இப்போ 22/7 ஆர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 7 × 7 அண்டு ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ 7 7 கேன்சல் பண்ணிடலாம். அண்டு வேறு வழியில் இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஒரு 14, ஒரு 1 14, 154 × 15 பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ 154 × 15 யூனிட் டிஜிட் 0 வரணும். 0 எல்லாத்துலேயும் இருக்குது. 2 25 27 ஒரு 2 அண்டு 7. ஓகே, தென் 154. ஸோ இப்போ 0 1 1 12 13 2. ஸோ 2310 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 6th கொஸ்டின். ஒரு செவ்வக பகுதியின் பரப்பளவு 560 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகே, அதன் ஒரு பக்கத்தின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 20. அதன் சுற்றளவை காண்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா? 560 நம்மளுக்கு தெரியுது. அண்டு ஒரு பக்கம் நீளம் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணால் கூட என்ன போகிறது, நம்மளுக்கு 28 வருதா? பிரெத் = 28. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெத்து வந்து 28, லென்த்து வந்து 20. 2 × L + B தானே ஃபார்முலா சுற்றளவுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 48 வருதா? இன்ட்டு 2 டேர்ம் பண்ணும்போது நம்மளுக்கு 96 வரணும். ஸோ 96 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். எல்லாமே மென்சுரேஷன் ரிலேட்டட் கொஸ்டினாக தான் கேட்டுக்கிறாங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 28 மீட்டர், அதன் பரப்பளவை காண்க. ஸோ R = 28ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ πr² வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 22/7 28 × ஒரு 28. ஸோ கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ் வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 88 × 28. ஸோ 8 8 64. யூனிட் டிஜிட் 4 வரணும். 2 இருக்குது. ஓகே, ஒரு 6 வச்சுப்போம். தென் திருப்பி ஒரு 8 8 64. 64 70. ஓகே, ஒரு 16. அப்போ 6 4 முடியணும்ப்பா. 6 4 முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. 8th கொஸ்டின் போயிடுமா? ஓகே, இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைடர்ஸ். பிரசாந்த் ஒரு பொருளை 1800க்கு விற்றால் 75% நஷ்டம் அடைகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பொருள் நடக்க விலை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபைடர்ஸ். அப்போது என்ன சொல்லலாம், 75% வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஃபைடர்ஸ் அப்போ 6800க்கு விற்கிறாங்க. 75% லாஸ்னா அப்போ இருக்குது 25% தானே. அப்போ இன்ட்டு 100 போட்டால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருமா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நம்ம 4 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ 4 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0 0, ஒரு 32, ஒரு 3,
24 ஒரு 27. ஸோ இப்போ 27,200 இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9th கொஷின் பார்த்துருவோமா? ஓகேப்பா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 39லேருந்து 41க்கு +2 பண்ணலாம். இங்கேயும் +2 தான், இங்கேயும் +2 தான். ஸோ +2 பண்ணால் 47. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. 10th கொஷின் பார்த்துருவோமா? ஓகேப்பா. 175 ஒரு முழு வர்க்கமாக மாற்றுவதற்கு அதிலிருந்து கழிக்க வேண்டிய மிக சிறிய எண் என்னவாக இருக்கும்? ஸோ 175 நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் நம்பர் வரும்னு நம்ம கெஸ் பண்ணணும்ல. ஸோ தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். 144 என்ன ஸ்கொயர் நம்பர் பா இது? இல்லை 169 வருதுல்ல, 13 ஸ்கொயரு. ஸோ நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இது வரணும்னா 6 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 6 மைனஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான். பிகாஸ் நம்மளுக்கு 175 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. வேற 169 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து இதுக்கு மைனஸ் பண்ணால் எவ்வளோ நம்பர் மைனஸ் பண்ணணும்? 6 தான் மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஆப்ஷன் 3ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். நம்ம 11th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஒரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் 75 கிடைக்கிறது எண்ணில் அந்த எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. கொஷின் கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை இட் செல்ஃப் அண்டு 5 கிவ்ஸ் 17 அந்த நம்பர் இஸ் அப்படின்னு நம்ம கேட்டுறாங்க. அதாவது ஒரு நம்பரை இன்க்ரீஸ்ட் பை இட் செல்ஃப்னா திருப்பி அதே நம்பரால் இது பண்ணுறாங்க. அப்போ 2x + 5 அது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 17 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 12 வருதா? அப்போ 2x = 12னா x = என்னப்பா? 6 வருதா? ஸோ தமிழில் கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 12th கொஸ்டின். ஒரு மோட்டார் சைக்கிள் 18 வினாடிகளில் 140 மீட்டர் தூரத்தை கடக்கிறது. அதன் மணிக்கு வேகத்தை கிலோமீட்டராக காண்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 140/18 இருக்கா? இதை வந்து நம்ம வந்து km/h மாற்றுறோன்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ 18 கேன்சல். இதை 5 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுப்பா? என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ஒரு 2 டைம்ஸ் வருதா? 10 ரிமைனிங் 4 இருக்குது. அப்போது 8 டைம்ஸ் போடலாம். அப்போ 28 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. 13 பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ஒரு இசைப்பள்ளியில் 70% மாணவர்கள் சிறுவர்கள். மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை 255. சிறுவர்களுக்கு எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 70% வந்து சிறுவர்கள். அப்போது மிச்சம் இருக்கிற 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவிகள். ஸோ இப்போ இது 30%னா அப்போ எனக்கு 70% என்னவா இருக்க முடியும்? ஓகேங்களா? சிம்பிள். ஸோ 700 கேன்சல் பண்ணிடலாம். அண்டு இதை கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு 8 டைம்ஸ் வரும். 8 3s are 24. தட் ரிமைனிங் 1 இருக்குது. 5 டைம்ஸ் வருது. இப்போ இன்ட்டு 7 டைம்ஸ் பண்ணால் ஒரு 35, ஒரு 3, 56, ஒரு 59. ஓகேங்களா? ஸோ இப்போ 595. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சிறுவர்கள் இருக்காங்க அந்த இசைப்பள்ளியில். ஓகேங்களா? சூப்பர். ஸோ எண்களின் பெருக்கல் பலன் 4725 ஈக்குவல் டு அவற்றின் மீ/வா. இந்த எண்ணின் மீ/மா கேட்குறாங்களா? மீ/வா கொடுத்துட்டாங்க. மீ/மா கேட்டுக்கிறாங்க. ஓகே. ஸோ HCF கொடுத்துட்டாங்க 15. ஸோ LCM என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணால் நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ 3 டைம் 15 வருது. ஓகே. 45. மிச்சம் 2 இருக்கா? ஒரு டைம் போடுவீங்க. அப்போ 3 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 அப்படின்ட்டு. 15th பார்த்துருவோமா? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? 3 நம்பர் ஆகிய எண்களின் வகுக்கும் போது மீதி சமமாக இருக்கும் மிகப்பெரிய எண் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த 3 நம்பரையும் நம்ம வகுக்கும், ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். ஸோ ரிமைனிங் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் ரிமைண்டர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நம்பர்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு. இப்போ நான் 13 ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னா 26. 2 டைம்ஸ் சொன்னால் 26, ரிமைனிங் 4 வருது. 53 இருக்குது. இதை நான் 13 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன டைம்ஸ் வரும்? எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் பண்ணால் 40 அண்டு 52வா? ஆமாம், ரிமைனிங் 1 தான் வருது. அப்போ 13 வர சான்ஸ் இல்லை. 19 எடுப்போம். 19 பார்த்தா ஒரு டைம் தான் இது பண்ண முடியும். ரிமைனிங் 11 இருக்குது. அப்போது 53 இருக்குல்ல, இதை 19ஆல் போடும்போது நம்ம 3 டைம்ஸே போட முடியுமா? முடியாது. 2 டைம்ஸ் போட்டால் 28. ஓகேங்களா? 38, 48 எங்கேயோ போகுது. வந்து
21 23 தான் நம்ம கெஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21 ட்ரை பண்ணுறேன்னா 9 வருது ஃபஸ்ட்டு 30க்கு, தென் 53க்கு நான் 21 போட்டால் நம்மளுக்கு 42 போயிடுதா. ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ கண்டிப்பாக 23 தான் இருக்க முடியும். பட் ஸ்டில் வி செக் இட். ஸோ 23 போகும்போது நம்ம ரிமைனிங் ஃபஸ்ட்டு 7 வருது. இதில் 23 போனால் 46 போயிடுதா. ரிமைனிங் 7 கரெக்டாக வருதுப்பா. ஸோ 2 நம்பருக்கு வந்துச்சு, மோஸ்ட்டாக அப்போ 3rd நம்பருக்கு வந்துடும். அப்போது கெஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையே இருக்காது, கண்டுபிடிக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. 16th பார்த்துருவோமா? ஓகேப்பா, என்ன சொல்லிடுவாங்க பாருங்கள். 3 எண்ணுகளின் சராசரி வந்து 27. ஓகே, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு 27. அப்போ இதை 3 நாள் மந்த்லி பண்ணிட்டா நமக்கு 60, ஒரு 27 87 வருது. ஓகேங்களா. ஸோ இரண்டாவது எண் முதல் எண்ணை போல் 3 மடங்கு. ஓகேங்களா. ஸோ இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்ணை போல் 3 மடங்குனா அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு இது ஒரு 3x. ஓகே, தென் அதுக்கப்புறம் முதல் மூன்றாவது எண்ணு பார்த்தீங்கன்னா முதல் எண்ணை போல் 5 மடங்கு. அப்போ இது ஒரு 5x. ஓகே, அந்த எண்களின் வரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண்ணோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள்ப்பா. ஸோ வீடியோஸ் நீங்களே சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. ஆட் பண்ணால் இது ஒரு 4 5 9x வருது. அப்போ இது 9ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இது 81 இல்லை. ஸோ 9 தான் வரும். ஸோ இப்போ x = 9. ஸோ x 9னா அப்போ இது வந்து 3x, இது 5x. அப்போ 27 45. ஸோ 3மே நம்பர் அப்படி வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 17th கொஷின் பார்த்துருவோமா? ஓகேப்பா. ஸோ 1லேருந்து 9 25 49 எல்லாமே ஆட் நம்பரோட ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 9 ஸ்கொயர் வரணும், விச் இஸ் 81. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா. ஸோ 18th கொஷின் பார்த்துருவோமா? ஒருவர் கிழக்கு நோக்கியா. ஓகேப்பா. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 1 கிலோமீட்டர் போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பிறகு தெற்கு திரும்புகிறாரு. தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறாருப்பா. ஓகே, தென் அதுக்கப்புறம் மீண்டும் கிழக்கு திரும்புகிறாரு. கிழக்கு திரும்பி 2 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, பிறகு வடக்கு திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. இதுவெல்லாம் 5 நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்ரு. ஓகேப்பா. தென் வடக்கு நோக்கும்போது வந்துட்டாரு. பிறகு அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளோ தொலைவுனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா? ஸோ வீடியோஸ் நம்மளுக்கு அப்போது இது வந்து நமக்கு 6ன்னு தெரியும் கண்டிப்பாக. 5 + நாட் 5, இது வந்து 2. ஓகேங்களா. அப்போ 1 3. ஸோ 3 4னா நம்மளுக்கு தெரியும் பித்தாகரஸ் தேரம் படி இது வந்து 5ஆக தான் இருக்க முடியும்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா. பிகாஸ் இது 4, இங்கே 3. ஸோ ஹைப்போட்டெனிஸ் வந்து கண்டிப்பாக 5ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த ரூல் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒன்றுத்துக்கும் போட்டு கண்டுபிடித்துக்குள்ள போதும்போது ஆகிடும். ஸோ பேரில் வந்து நம்மளுக்கு 2 1 3 4 கோட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பியல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பேலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, லீவ் இட். இதில் ஏக்கு பாருங்கள், இதில் செகண்ட் லெட்டர் ஏ, இங்கேயும் எத்தனை செகண்ட் லெட்டர் ஏ 1 தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம தேர்ட் லெட்டரில் 1 வரணும். 2 ஆப்ஷனில் தான் 1 இருக்குது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எல் பாருங்கள், தேர்ட் லெட்டரில் 3 இருக்குது. நம்மளுக்கு இங்கே எல் லாஸ்ட்டில் 3 வரணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்து நம்ம ஃபைட்டர்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் நாட் கோயிங் டு சால்வ் இட். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இல்லை மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்கா, இல்லை ஒரு சில கொஸ்டின் மட்டும் டஃப்பாக இருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் அக்னிவீர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.